குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படுவது ஏன் தெரியுமா? ஜோதிடத்தை பொறுத்தவரையில் ஒருவரின் வாழ்வில் மாற்றத்தை தரும் முக்கிய பகவானாக குரு பகவான் உள்ளார். குரு பகவானின் பார்வைப்பட்டால் செல்வ ரீதியாகவும் செல்வாக்கு ரீதியாகவும் வாழ்வில் மாற்றம் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இதன் காரணமாகவே குரு பெயர்ச்சி அன்று மக்கள் கோவில்களில் தட்சிணாமூர்த்தியை வழிபட குவிந்து வருகின்றனர். நடப்பாண்டிற்கான குரு பெயர்ச்சி வரும் மே 1ஆம் தேதி நடக்கிறது. இதனால் தான் ஜோதிடத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறப்படுகிறது. இதற்கு பின்னால் உள்ள கதை என்னவென்று பார்க்கலாம். குருவிடம் ஜோதிடம் கற்ற சந்திரன். ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் சந்திர பகவான் தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி கற்றுக்கொள்வதற்காக மாணவனாக சேர்ந்துள்ளார். குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து ஜோதிட கலைகளையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். தனது குருவான குரு பகவானிடம் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தான் என்ற ஆணவம் எட்டி பார்க்க தொடங்கியது. இதை அறிந்த குரு பகவான் அவரது ஆணவத்தை அடக்க முடிவு செய்தார். அதனால் பூமியில் புதிதாக பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் ஒன்றை கணிக்கும்படி சந்திர பகவானுக்கு கூறியுள்ளார். சந்திர பகவானும் தான் கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் அந்த குழந்தையின் ஜாதகத்தை கணித்துள்ளார். அதில் அந்த குழந்தை 1 வயது வரை மட்டுமே உயிருடன் இருக்கும் என்றும் 1 வயது பூர்த்தியடையும் போது பாம்பு கடித்து உயிரை விடும் என்றும் கணித்து எழுதியுள்ளார். இதையடுத்து சரியாக அந்த குழந்தையின் முதல் வயது பூர்த்தியடையும் போது என்ன நடக்கிறது என்பதை பார்க்க குரு பகவானும் சந்திரனும் விண்ணுலகிலிருந்து பார்த்தனர். அப்போது சந்திரன் கணித்தது போலவே அந்த குழந்தையின் 1 வயது பூர்த்தியடைய சில நிமிடங்களே இருந்த சூழலில் அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டியின் மீது பாம்பு ஒன்று வந்தது. இதை கண்ட சந்திரனுக்கு தான் கணித்தது போலவே நடக்கிறது என்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. குரு பகவானும் இதை பார்த்து கொண்டிருந்தார். தொட்டியில் இருந்த குழந்தை தன்னை நோக்கி வரும் பாம்பை ஒரு விளையாட்டு பொருளாக நினைத்து துள்ளி குதித்தது. இதனால் தொட்டில் ஆடியது. அப்போது பாம்பின் தலை தொட்டிலின் சங்கிலியில் சிக்கிக் கொண்டது. சங்கிலியில் சிக்கிக் கொண்ட பாம்பு அதிலிருந்து தப்பிக்க தனது உடலை முன்னும் பின்னும் அசைத்தது. இதை பார்த்த குழந்தை இன்னும் உற்சாகமாக தொட்டிலில் துள்ளி குதித்தது. இதனால் பாம்பின் வால் உட்பட பின்பகுதியும் தொட்டிலில் மறுமுனை சங்கிலியில் சிக்கிக் கொண்டது. குழந்தை துள்ளி குதிக்கவும் தொட்டில் சங்கிலி இறகவும் பாம்பு உடல் நசுங்கி உயிரிழந்தது. இதை கண்ட சந்திரன் அதிர்ச்சியில் உறைந்தான். சந்திரனின் கணக்குப்படி பாம்பு கடித்து குழந்தையே உயிரிழக்க வேண்டும். ஆனால் சங்கிலியில் சிக்கி பாம்பு உயிரிழந்தது. இதனால் தன்னுடைய கணிப்பை சந்திரன் சரிபார்க்க தொடங்கினான். சந்திரனின் கணிப்பு மிக சரியாகவே இருந்தது. இதையடுத்து குரு பகவானிடம் தனது கணிப்பில் எந்த தவறும் இல்லையே, பின் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் அளித்த குரு பகவான், உனது கணிப்பில் தவறில்லை, ஆனால் குரு பகவான் ஆகிய எனது பார்வை இருந்ததால் குழந்தை உயிர் பிழைத்தது என்று விளக்கமளித்தார். மேலும் சந்திரனிடம் உனது ஜாதக கணிப்பு தவறு இல்லை என்றும் அதனால் உனக்கு வந்த ஆணவமே தவறு என்றும் கூறியுள்ளார். தலைக்கணம் நீங்கிய சந்திரன் பார்வையின் மகிமையும் புரிந்து கொண்டார். இதன் காரணமாகவே குரு பார்க்க கோடி நன்மை என்று உண்டாகியதாக புராணங்கள் கூறுகின்றன.